குடும்ப வாழ்க்கையில சண்டையும் உண்டு, சமாதானமும் உண்டு. மிதித்திடுவார், தாண்டிடுவார், மிதித்திடுவார், தாண்டிடுவார். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரிய மாதவரே உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் மனசார சொல்லுங்க, சுகமாய் இரு மகனே. பிரிய மாதவரே உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகன். உங்க பிள்ளைங்க எழும்பி பாக்கியவான் பாக்கியவதின்னு சொல்ற அளவிற்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த சத்தம் யாராருக்கெல்லாம் துணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என் பிள்ளைகளை முழுவதுமாய் மூடுவதாக இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் இப்படி உட்காருவோம். ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் கொடுங்க. ஸோ அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் ரொம்ப கொஞ்சமான நாட்கள். சிலர் நம்ம கூட இருக்கும்போது சிலருடைய அருமை நமக்கு தெரியாது. ஆனால் சிலர் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவோம். அதனால் முதல்ல சந்தேகம் அப்படின்றத விட்டுட்டு, இல்லைன்னா வாக்குவாதம் அப்படின்றத விட்டுட்டு, சண்டை அப்படின்றத விட்டுட்டு கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு நிறைய உங்களுக்குள்ள வரட்டும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, சரி ஓகே அவர் என்னமோ இந்த சூழ்நிலையில் அவர் பண்ணுறாரு, இல்லைன்னா அவள் எதமோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவள் பண்ணுறா, கண்டிப்பாக அவள் தப்பு பண்ண மாட்டான், கண்டிப்பாக அவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்றது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே ஒரு சில வேளைகள் அந்த மாதிரி மிஸ்டேக் வந்துட்டா கூட சரி என்னமோ சரி நம்ம எத்தனையோ பேர் நிறைய விஷயத்தில் தவறுறோம், அவங்களும் தவறிட்டாங்க, இவங்களும் தவறிட்டாங்க, சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை, இனி அப்படி பார்த்துக்குங்க, சரியாக பார்த்துங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வந்தால் தான் ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் புரிஞ்சுக்கிற ஒன்றுக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக சமாதானமாக உங்களால் வாழவே முடியாது. ஸோ குடும்பம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த ஒரு வருஷத்தில் நடக்கிறதுல உங்களுடைய கிஃப்டை கொடுங்க, சந்தோஷப்படுங்க, எல்லாத்தையுமே மன்னிச்சிருங்க, எல்லாத்தையுமே மறந்துடுங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்தை ரொம்ப அழகாய் கட்டக்கூடிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தயவாய் கட்ட தருவாராக.